Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. MBBS BDS counseling process, All India quota counseling, state quota counseling. ஸோ இந்த மாதிரி கவுன்சிலிங்கில் கலந்துட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கணும்னு குழந்தைக்கு நினைக்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் தான் ஃபீஸ் ரொம்ப குறைவு. அதுவும் தமிழ்நாட்டில் மற்ற ஸ்டேட்டை விட குறைவு. ஒரு 18,000 தான் ஃபீஸ் வருது. ஹாஸ்டல் ஃபீஸ், எக்ஸ்ட்ரா ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் சேர்ந்து 1 லட்சத்தில் முடிச்சிடலாங்க. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன கட் ஆஃப் நமக்கு கிடைக்கும், என்ன ரேங்க் எடுத்தால் கிடைக்கும்? கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய ரேங்க் இருக்கு. அது ஜெனரல் கேட்டகரிக்கு ஸ்டேட் ரேங்க் பார்க்கணும். மீதி கம்யூனிட்டி வைஸ் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க், அந்த கம்யூனிட்டியில் எத்தனாவது ரேங்க் இருந்துன்னு பார்க்கணும். இப்போ 2020 பார்க்கும்போது கொஸ்டின் பேப்பர் 2020, 21, 22, 23, 24 ரொம்ப ஈஸியாக இருந்தது. 22 ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ 25 அதை விட டிஃபிகல்ட்டாக இருக்கு. அதாவது பிசிக்ஸ் எழுதவே முடியல, டைம் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக கேட்டதுனால கட் ஆஃப் ரொம்ப குறையும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ப்ரெடிக்ஷன். அப்போ நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 100 மார்க்ல இருந்து 120 மார்க் வரைக்கும் குறையலாம் நினைக்கிறோம். ஒருவேளை 150 குறையுதுன்னு வச்சுங்களேன், நம்ம ப்ரெடிக்ஷன் 120 சொல்கிறோம், 100 சொல்கிறோம், 150 குறைஞ்சா உங்களுக்கு சேஃப். அப்போ என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ப்ரெடிக்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் போகலாமா இல்லையான்னு ஐடியா பண்ணி வைக்கலாம், ரிப்பீட் பண்ணலாமான்னு பிளான் பண்ணி வைக்கலாம். அப்போ ஒருவேளை நமக்கு பிரைவேட் தான் கிடைக்கும்னு நினைச்சோம், ஆனால் கவர்மெண்ட் கிடைச்சிச்சுன்னா சந்தோஷம் தானே. இப்போ கவர்மெண்ட் கிடைச்சிரும் நினைச்சிட்டு கவர்மெண்ட் கிடைக்காம போச்சுன்னா அந்த டைம்ல வருத்தப்படுவோம். அப்போ இது உங்களை மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய நோக்கம் கிடையாது. நீங்க ப்ரிடிக்ட் பண்றது எதுக்காக? நீங்க ஒரு சேஃபா பிளான் பண்ணி வைக்கிறதுக்காக. அது இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கலன்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் பார்க்கலாமா அப்படின்னு பிளான் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பதிவு பண்ணுறோம். மறக்காம எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் ஃப்ரீ கைடன்ஸ் யூஸ் பண்ணலாம், ப்ரீமியம் கைடன்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நாங்கள் சொல்கிறேங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் நமக்கு என்ன மார்க் எடுத்தால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ 2025 கட் ஆஃப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பார்க்கும்போது நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் பார்க்கணும். அது ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ஸ் எல்லாம் பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் ரேங்க் எல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. ஸோ 2022 பாருங்க என்ன மாதிரி இருந்துக்கு அப்படின்னா, கட் ஆஃப் மார்க் இந்த லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன். கம்யூனிட்டி ரேங்க் இந்த பிங்க் கலர்ல போட்டிருக்கோம். ஜெனரல் கேட்டகரிக்கு 1423 ரேங்க் கிடைச்சது, 581. பிசிக்கு 2038 ரேங்க், 529. பிசிஎம் 194, 504 மார்க்கு. எம்பிசி 1088 ரேங்க், 496. எஸ்சி 668, 407 மார்க். எஸ்சிஏ 118 ரேங்க், 355. எஸ்டி 37 ரேங்க், 311. அப்போ 2023 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. பட் ரேங்க் பெரிய சேஞ்சஸ் வராது பாருங்க. 1400 சேஃப். பிசி 2021, 2030 பட் மார்க் கூடுது. ஸோ 530 556 ஆகுது, மார்க் இன்க்ரீஸ் ஆகுது. பிசிஎம் 195, 541, ஒரு 25 மார்க் கூடுது. எம்பிசி ரேங்க் ஆல்மோஸ்ட் சிமிலர் பட் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது, 30 மார்க் கூடுது. எஸ்சி 448, 407 கட் ஆஃப் இன்க்ரீசஸ். எஸ்சிஏ 122, 118 ரேங்க் சிமிலரா இருக்கு, மார்க் கூடுது. 43, 37 மார்க் மட்டும் கூடுது. அப்போ ரேங்க் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்குங்க. இப்போ 2024 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் பாருங்க சிமிலர், 1400. அப்போ 1400 அப்படிங்கிறது சேஃப் ரேங்க் ஃபார் ஓப்பன் கேட்டகரி. அது ரிசர்வேஷன் இல்லாத கம்யூனிட்டிக்கு 1400க்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் கிடைக்கும். மார்க் 650, கட் ஆஃப் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்தது, நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்து உங்களுக்கு தெரியும். பிசியை பொறுத்த வரைக்கும் 2017 ரேங்க்ல முடிஞ்சது 618. அப்போ 2000 ரேங்க் பேக்வர்ட், அதாவது பேக்வர்ட் கம்யூனிட்டி பிசி ரேங்க்ல நீங்க 2000க்குள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 208 இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமானது காரணம் ஆல் இண்டியா கோட்டால எக்ஸ்ட்ரா எடுத்து போயிருப்பாங்க. அடுத்தது ஸ்டேட் கோட்டால ஜெனரல் கேட்டகரியில் பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி மாறும். அப்போ 200க்குள்ள இருக்கும் அப்படின்னா பிசிஎம்க்கு சேஃப். 200க்குள்ள இருக்கணுங்க. அடுத்தது எம்பிசி பாருங்க 1090, அப்போ 1070, 1070 இருந்தால் நமக்கு மோர் சேஃப் ஆர் எம்பிசி கேட்டகரி. மார்க் இன்க்ரீஸ் ஆச்சு, அதை விட்டுருங்க. பட் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 700. இந்த வருஷம் நிறைய ரேங்க் மாறுபட்டது காரணம், 3rd ரவுண்ட்ல எஸ்சி கேட்டகரிக்கு ஆல் இண்டியா கோட்டால சீட் எடுத்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி காலேஜ் கிடைச்சது. இப்போ ஸ்டேட் கோட்டா ரிசைன் பண்ணிட்டு ஆல் இண்டியா கோட்டாக்கு போனாங்க. அதனால நல்ல டிஃபரன்ஸ் வந்தது. இப்போ 700 ரேங்க் இருந்தால் நமக்கு சேஃப். இது மாதிரி நீங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் உங்களுக்கு பிடித்த கல்லூரியா ஆல் இண்டியா கோட்டால கிடைச்சுன்னா தாராளமாக எடுத்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டால நமக்கு இடம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி எஸ்சிஏக்கு 133 என்ன டிஃபரன்ஸ் இவ்வளோ வருதுன்னு நீங்க நினைக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, ரீசன் அது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய அதில் கலந்துக்கிட்டாங்க.
இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரேங்க் வந்து அதுலேயும் இருக்கும் இதுலேயும் இருக்கும். அப்போ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்சிஏ நிறைய போனதுனால இந்த ரேங்க் வந்து நமக்கு மாறுபடுது. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 44,477, அப்போ 40 ரேங்க்ங்கிறது நமக்கு சேஃப். எஸ்சிஏக்கு ஒரு 123 இருந்தால் சேஃப். இப்போ இந்த சூழ்நிலையில் நமக்கு 2025 என்ன கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1 கட் ஆஃப் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறோம், 550க்கு மேலே இருந்தால் ஓப்பன் கேட்டகரிக்கு நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. 550+, 550, 60, 70 நமக்கு சேஃப் மார்க்காக இருக்கும். ரிசர்வேஷன் இல்லாத கம்யூனிட்டிக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் நம்ம 530 இருக்கு. இங்கே பாருங்க 620 வரைக்கும் போச்சு. இப்போ 510 to 530, ஒரு 100லிருந்து 110 மார்க் வரைக்கும் கூட நமக்கு குறையலாம், 120 மார்க் வரைக்கும் குறையலாங்க. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் பாருங்க 504, அப்போ 490 to 510, 490லிருந்து 510க்குள்ள இருக்கலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 480 to 500, இங்கே 496 வரை கிடைச்சிருக்கு. இங்கே 600 அப்படிங்கிறப்போ 480லிருந்து 500 வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 410 to 430, 407, அப்போ 410லிருந்து 430 வரைக்கும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 360 to 380, எஸ்டிக்கு 350+. அப்போ ஒரு 100லிருந்து 120 மார்க் வரைக்கும் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த ரேங்க் அப்படிங்கிறது இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது மாறுதலுக்கு உட்பட்டது. பட் இந்த ரேங்க் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, பிங்க் கலர் இருக்க ரேங்க் மாறாது. இந்த ரேங்க் எப்போ தெரியும், தமிழ்நாட்டுக்கு எம்பிபிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அப்ளிகேஷன் போட்டு கவுன்சிலிங் 1 வீக் முன்னாடி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் வந்தால் கண்டிப்பாக சொல்ல முடியும். பட் அதுக்கு முன்னாடி ஆல் இண்டியா நமக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆனே ஆல் இண்டியா ரேங்க் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் சொல்ல முடியும். டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் வந்தால் ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.